ஹலோ கைட்ஸ், வெல்கம் டு சவுதி சமையல். இன்றைக்கி ஸ்பெஷல் ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. 1.25 கிலோ அரிசி எடுத்து அது தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு பிரியாணி பாத்திரத்தை எடுத்துகிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு தண்ணிக்குள்ளே உப்பு, பச்சை மிளகாய், புதினா, அரிசியை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதி வந்தோன்னா அந்த பதம் அந்த அரிசி 3 உடையணும். அதுக்கு மேலே உடைய வேண்டாம். 3 நல்லா குழன்னு ஆக வேண்டாம். கையில் எடுக்கும்போது 3 உடஞ்சோன்னே அதை எடுத்து வடி பாத்திரத்தில் எடுத்து வடித்து வச்சுடணும். நம்ம சட்டியை வச்சு அதில் பட்டை, கிராம்பு, எண்ணெய் 2 கரண்டி, குழி கரண்டி இருக்குங்களா, அதால் 2 இல்லை 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 கிலோ சிக்கனுக்கு ஃபஸ்ட்டு 3/4 கிலோ வெங்காயம், 3/4 கிலோ தக்காளி, 1 கட்டு புதினா, 1 கட்டு கொத்தமல்லி, இதெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கங்க. அதில் உப்பை போட்டுக்கோங்க. அப்புறம் சிக்கனில் என்ன பண்ணணுன்னா மோர், கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே வச்சுருங்க. தக்காளி, வெங்காயம், புதினா நல்லா வதங்கி வந்தோடனே அதில் 2 ஸ்பூனு மிளகாத்தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூனால் ஜீரகப்பொடி போட்டு அதில் 4 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு அப்புறம் அந்த சிக்கன் இருக்குல்ல, நான் பசஞ்சு வச்ச சிக்கன் எடுத்து அதில் கொட்டிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த சிக்கன் வேகிற மாதிரி, தண்ணி இல்லாத மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் கிண்டிடுங்க. தண்ணி ஒன்று கூட சொட்டு கூட இருக்கக்கூடாது. நம்ம வடித்து வச்ச சோறை சிக்கன் மசாலா பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் எடுத்து கொட்டி தம்மில் வச்சிடணும். ஒரு அரை மணி நேரம், ஒரு 1/2 ஹவர் இருந்தால் போதும். சாப்பிடும் போது மசாலாவும் ரைஸும் தனியாக எடுத்து சாப்பிட்டா தான் அது டேஸ்ட்டாக இருக்கும், செமையாக இருக்கும். பரோட்டாவுக்கு சால்னா ஊற்றுற மாரி பிரியாணிக்கு ரைத்தா வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சவுதி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.